Hi friends, expected cutoff for NEET 2024 னு சொல்லி ஆல்ரெடி ஒரு 10 வீடியோ யூடியூப்ல இருக்கும். இருந்தாலும் நான் ஏன் இதை அப்லோட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடியோவை பார்த்துட்டும் என்கிட்ட வந்து கான்ஸ்டன்டா கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க கமெண்ட்ஸ்ல. ப்ரோ இந்த இது கிடைக்குமா சார், எனக்கு இந்த மார்க்கு காலேஜ் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. எப்படி இருந்தாலும் நானும் அந்த ஸ்டேஜ் தாண்டி தான் வந்திருக்கேன். எப்படி இருந்தாலும் ஒரு வீடியோ பார்த்தாலும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. 10 வீடியோ பார்த்தாலுமே திருப்பி இன்னொருத்தரை போட்டால் அதை பார்க்கலான்னு தோணும். பட் இருந்தாலும் நான் ஏன் போடுறேன்னா, சரி ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ணி நம்மளால முடிஞ்சது நம்ம கமெண்ட்ல கேட்டிருக்காங்களே அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி போகணுங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ வந்து நான் கிரியேட் பண்றேன். அடுத்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி என்ன சொல்லிக்கிறேன்னா, நம்மளுக்கு இன்னும் டிஎன் ரேங்க் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு இன்னும் வரல. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல இருந்து இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணி கிடைக்கல. அதெல்லாம் அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸாக்ட் கட் ஆஃபே நம்மளால கிளியரா அனௌன்ஸ் பண்ண முடியும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஆல் இண்டியா ரேங்கை வச்சு நம்ம எப்படி சொல்ல முடியும்னா, ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் மாதிரி பண்ணலாம். ஓகே, இந்த மார்க்குள்ள இருந்தா இது சேஃப் அப்படின்னு சொல்லி, கட் ஆஃப்னு சொல்றதை விட சேஃப் மார்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வேணா இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணேன். இந்த ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸாக்ட் மார்க் கிடையாது. இதோட 10 மார்க்ஸ் அதிகமாகவும் வரலாம், 10 மார்க்ஸ் கம்மியாகவும் வரலாம். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோ கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு வந்து ஒரு பிக்சர் மாதிரி வந்து ஸ்க்ரீன்ல காட்டுறேன். அதாவது லாஸ்ட் இயர் வந்து இந்த மார்க் என்ன ரேங்க்கு, இந்த இயர்க்கு வந்து இந்த ரேங்க்குக்கு என்ன மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் மாதிரி நீங்க வந்து வீடியோல உங்களுக்கு தெரியும் பாருங்க. சரி, ஓகே. இப்போ வந்து அடுத்து நான் வந்து ஒரு சும்மா பேசிக்கா வாசிக்கிறேன். இந்த கட் ஆஃப் வந்து லாஸ்ட், அதாவது நீட் 2023 வந்து இந்த கட் ஆஃப் இருந்துச்சு. நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல ஓசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 602 இருந்திருக்கு. 602 ரேங்கே பாத்தீங்கன்னா 27,976. பிசி பாத்தீங்கன்னா 556 இருந்திருக்கு. பிசிஎம் 541, எம்பிசி 530, எஸ்சி 454, எஸ்சிஏ 382, எஸ்டி 355. இதெல்லாம் நான் சொன்னது பாத்தீங்கன்னா நீட் 2023யோட கட் ஆஃப், அதாவது ஃபைனல் ரவுண்ட் 2 உடைய கட் ஆஃப். இப்ப நான் ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிருப்பேன் பாத்தீங்களா, அதோட எக்ஸ்பெக்டட் வந்து மார்க் மட்டும் நான் இப்போ வாசிக்கிறேன். ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 623. இது ஃபைனல்னு சொல்ல முடியாது, இதோட அதிகமாகவும் ஆகலாம். இப்போ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்போ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல, நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் தான் மார்க் தான் கட் ஆஃப் தான் அதிகமாகவும் தவிர தமிழ்நாடு கட் ஆஃப் அதிகமாகவும் சொல்ல முடியாது. ஸோ நான் வந்து ஒரு கான்ஸ்டன்டான அந்த ஒரு லைன்லேயே மெயின்டைன் பண்ணி இதுதான் இருக்கும்னு சொல்லி இந்த மார்க் நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 623, பிசி 596 சொல்லியிருக்கேன். 590 வரலாம், 585 வரலாம். ஏன் அப்படி நான் வந்து 595 அப்படின்னு சொல்லி போடுறேன்னா, ஆனால் பிசிஎம்க்கு 518 போட்டிருக்கேன். அது சொல்றேன் ஏன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். எம்பிசிக்கு 574, எஸ்சிக்கு 482, எஸ்சிஏக்கு 435, எஸ்டிக்கு 385. சரி, ஓகே. இப்போ ஏதாவது ஒரு கேட்டகரியை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து இப்போ நான் வந்து அது கிளாரிபிகேஷன் மாதிரி கொடுக்குறேன். இப்போ பிசிஎம்முக்கு, ஏன்னா நான் அந்த கேட்டகரினால சரி அதை பத்தி கொஞ்சம் தெரியுங்கிறனால சொல்றேன். பிசிஎம் வந்து லாஸ்ட் டைம் ரவுண்ட் 2 கட் ஆஃப் வந்து 541. அதோட ரேங்க் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 to 75,000 அந்த ரேங்க், ஆல் இண்டியா ரேங்க் வந்து அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இப்போ நான் 518 போட்டிருக்கேன்ல பிசிஎம்முக்கு, 518 போட்டிருக்கேன். அந்த ஆல் இண்டியா ரேங்க் பாத்தீங்கன்னா 103873. இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி ரேங்க் கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா, நான் கமெண்ட் செக்ஷன்ல வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்கல்ல என்கிட்ட, இந்த மாதிரி எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா, இல்ல எனக்கு காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க மார்க் சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து நான் ரிப்ளை பண்ணும்போது இப்படிதான் ரிப்ளை பண்ணுவேன். உங்க ரேங்க் சொல்லுங்க, ரேங்க் சொன்னதான் சொல்ல முடியும், மார்க் வச்சு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ரேங்க் எல்லாம் வாங்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு 20-30 பேர்கிட்ட வந்து நான் வாங்கியிருப்பேன் இந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு போஸ்ட் கூட போட்டிருப்பேன், உங்களுக்கு யாராவது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் வேணும்னா, வீடியோ வேணும்னா உங்க ரேங்க்கும் மார்க்கும் நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த போஸ்ட் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன். அந்த மாதிரி நிறைய பேர் அவங்க மார்க்கையும் ரேங்கையும் கமெண்ட்ஸ் பண்ணனால நான் அதை எடுத்து இந்த மாதிரி பார்த்ததுல 580 மார்க்குக்கு 1,03,873 இதுதான் பாத்தீங்கன்னா ரேங்க். இது நார்மலா பாத்தீங்கன்னா இந்த ரேங்க்கு பிசிஎம்க்கு கிடைக்கவே கிடைக்காது, போன வருஷம் ரேங்கா இருந்துச்சுன்னா. பட் இந்த வருஷம் சரி கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஏன் 518 போட்டிருக்கேன்னா, மேபி நார்த் இந்தியன் சைட்ல, இப்போ நார்த் சைட்ல தான் நிறைய ஸ்கேமு அந்த மாதிரி லீக் அவுட் ஆகி நிறைய பேர் நிறைய மார்க் எடுத்து அந்த மாதிரி சொல்லி அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ நார்த் சைடு தான் இந்த மாதிரி கட் ஆஃப் அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த அடிப்படையில் தமிழ்நாடுக்கு ஓகே
பிசிஎம்க்கு ஒரு 580 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். 590 ஆகலாம், 600 ஆகலாம், இல்லை 570 ஆகலாம். ஆனால் பட் காமனாக ஒரு சேஃப் மார்க்னு சொல்லி 580 சொல்கிறேன். பிசிக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 596 சொல்லுவேன். ஏன்னா ஒரு 15 மார்க் அதிகமாக இருக்கும் எப்பவுமே. அதே மாதிரி இப்போ 2 பேருக்குமே, அதாவது பிசிக்கும் பிசிஎம்முக்கும் சேம் மார்க் கட் ஆஃப் இருக்கிறதுக்கும் எந்த ஆச்சரியமும் இல்லை. அதனால ஒரு சேஃப்டிக்கு 596 போட்டிருக்கேன். அந்த 596 உடைய ஆல் இண்டியா ரேங்க் பார்த்தீங்கன்னா 85,250. 3 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க்கு பிசிக்கும் கிடைச்சிருக்காது. ஸோ மைண்டில் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். 596 பிசிஎம்முக்கு 518 போட்டிருக்கேன், எம்பிசிக்கு 574. முன்னாடியே உங்களுக்கு ஸ்க்ரீனில் எல்லாமே தெரியும் பாருங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, போன வருஷம் ஒரு டாப் காலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு மார்க் வந்து இந்த வருஷம் ஒரு கட் ஆஃபாக அமையுது அந்த கேட்டகரிக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி இதுதான் உண்மையும் கூட. மேபி கட் ஆஃப் கம்மியாகவும் ஆகலாம், அதிகமாகவும் ஆகலாம், நான் சொல்கிறத விட. பட் லாஸ்ட் இயரை விட கண்டிப்பாக ஒரு அதிகமான கட் ஆஃப் தான் இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஆல் தி பெஸ்ட்.